மரணமில்லாத வீடுமில்லை, ஆசையில்லாத மனிதனுமில்லை. ஒரு கிராமத்தில் மோகினி என்ற பெண்ணும் அவருடைய அப்பாவும் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் மிகவும் பாசத்துடன் ஒன்றுக்குள் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு காலத்தில் அவர் இறந்துவிட்டார். அவர் இறந்தவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மோகினியின் கண்ணில் நீர் வடிந்து மிகவும் சோகத்துடன் அழுது கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த உயிருக்கு புத்தர் ஒருவர் வந்தார். அவர் வந்தவுடன் அவரை பார்ப்பதற்காக ஓடிச் சென்று, என் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், இறந்தவரை உயிர்ப்பித்து கொடுங்கள் என்று மிகவும் சோகமாக அழுது புலம்பினார் புத்தரின் காலடியில். ஆனால் எவ்வளவு அழுதும் அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. பின்பு மிகவும் வருத்தப்பட்டு கத்தியவுடன் புத்தருடைய தவம் கலைந்து எந்திரித்து, அம்மா, இந்தா, நான் சொல்வதை கேள். முதலில் போய் இந்த ஊரில் உள்ள எல்லார் வீட்டிலும் ஒரு பிடி சாம்பல் வாங்கு. அந்த வீட்டில் யாரும் இறந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கி கொண்டு வா, உங்கள் அப்பாவை உயிர்ப்பித்து தருகிறேன் என்று கூறினார். உடனே மோகினியும் ஊரில் உள்ள அனைவரிடம் சென்று, உங்கள் வீட்டில் இறந்திருக்கிறார்கள் என்று கேட்டவுடன், ஆமாம்மா, எங்கள் வீட்டிலும் இறந்திருக்கிறார்கள், நாங்கள் சாம்பல் தர முடியாது என்று மறுத்து கூறிவிட்டார். மிக இருந்தாலும் நீ சென்று புத்தரிடம் கூறம்மா, என்ன பிரச்சனை என்று கூறு, அவர் அதற்கு ஒரு முடிவு சொல்லுவார் என்று கூறியவுடன் அந்த மோகினி எந்திரித்து நேராக புத்தரிடம் சென்று அவரிடம் கூறினார். எல்லார் வீட்டிலும் இறந்திருக்கிறார்கள் என்று கூறியவுடன் புத்தர் சிரித்து கொண்டே, மரணமில்லாத வீடும் இல்லை, ஆசையில்லாத மனிதனும் இல்லை, இதை மறந்து நீ சந்தோஷமாக இரு என்று ஆசி கூறினார்.